ஓஹோ இவங்கெல்லாம் வந்து வருத்தப்படுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு செக் வச்சிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்திரபாபு நாயுடுவுடைய முதல் ஆட்சி காலம் நினைவுக்கு வருது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நடைமுறையை அரசு ஊழியர்கள் அதிருப்தியா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கங்கா சந்திரமுகி ஆனாங்கிற மாதிரி இது விஜய் மற்றும் தாவேகாவினர் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு ஏற்கனவே கூட்டணிங்கிற பேர்ல அங்க இருந்த அதே குரூப் தான் இங்க வந்திருக்குது. அது இருக்கட்டும், வருவோம். இல்ல இருங்க, இல்ல வேணாம், நீங்க சொல்லாதீங்க, நான் முடிச்சிடுறேன். இல்ல நீங்க சொல்லாதீங்க. அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு பாஜக நிர்வாகி சமூக செயற்பாட்டாளர் திருமதி கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கார். மேடம் வணக்கம். வணக்கம். 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு புதிய அரசு தாவேக்கான்ற ஒரு அரசு அமைந்து ஒரு 100 நாட்கள் ஆயிருக்கு. இந்த ஆட்சியினுடைய ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற வகையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியை மட்டுமே பார்த்த ஒரு என்டையர் 2 தலைமுறை மக்கள் இப்போ இந்த புதிய தலைமுறை வந்து ஒரு புதிய காற்றும் வந்திருக்குது. இது வந்து ஒரு நல்ல துவக்கமாக நான் பார்க்குறேன். அரசியல் ரீதியாக ஜனநாயகத்துக்கு ஒரு வெற்றியாக நான் இதை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நிறை குறைகள் சொல்லுவோம். முதல்ல நிறைகளை சொல்லுவோம். நிறைய இடத்துல விவரமாக பேசியிருக்கிறேன், இங்கே சுருக்கமாக சொல்கிறேன். நிறைகள்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர் வந்து நிறைவேற்றவும் நேரம் பிடிக்கும், முடியுமான்னு கூட தெரியல. பட் அவர் சொன்னதில் முக்கியமான ஒரு விஷயம் ஊழல் லஞ்சம் தடுப்பு அப்படிங்கிற ஒரு மேட்டர். உண்மையாகவே அமைச்சர்கள் அளவில் ஒரு ப்ராசஸே மாறி இருக்கு அப்படின்னு எல்லா துறையிலும் பேசிக்கிறாங்க. நான் கேட்ட துறையில், நான் வந்து கட்டடத்துறையில், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், சிஎம்டிஏ, டிடிசிபி, பத்திரப்பதிவுத்துறை, பள்ளித்துறை முக்கியமாக இங்கே எல்லாரும் ஆமாம் எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. மக்கள் கிட்ட ஊழல் குறைஞ்சிருக்கு. இந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய லஞ்சத்தை பற்றி இல்லை, அதுதான் ஊழல் குறைஞ்சிருக்குது. லஞ்சமே கூட பல இடங்கள்ல அங்கலாய்ப்புகள் எனக்கு கேட்குது. கடை பாதசாரி சாலையோர இல்லை 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 பெரிய கடைகள், பெரிய ஹோட்டல் ஓனர்கள் எல்லாருமே வந்து அங்கலாய்த்து கொள்கிறார்கள். என்னன்னா முன்னாடியெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து ஏதோ வேலை நடத்திக்குவோம், இப்போ காசும் வாங்க பயப்படுறாங்க, வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அங்கலாய்ப்பதை நான் கேட்குறேன். அது போன்ற ஒரு பர்திங் பெயின்ஸ் இருக்கும். ஒரு சிஸ்டத்தை நம்ம மாற்றணும்னு சொன்னால், ஒரு சாக்கடையை நம்ம கழுவணும்னு சொன்னால் நாறுதேன்னு நினச்சா முடியாது, இல்லை நம்ம மேலே அந்த சாக்கடை படுதேன்னு நினச்சா முடியாது. எல்லாருமே ஒரு தியாகத்தை செஞ்சாதான் ஒட்டுமொத்த சமுதாய புரட்சியை நம்ம உண்டு பண்ண முடியும். ஸோ இதை ஒரு நல்ல துவக்கமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய இடங்களில் அதிகாரிகள் வந்து வாங்கணும்னு ஆசை இருந்தாலும், பல்லாண்டு காலமாக வாங்கி பழக்கம் இருந்தாலும் இப்போ பயப்படுறாங்க, திட்டுறாங்க, சாபமெல்லாம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு ஓஹோ இவங்கெல்லாம் வந்து வருத்தப்படுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு செக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. இது எத்தனை நாளுக்கு நடக்கும்னு தெரியல. வரலாற்று பூர்வமாக பார்த்தா இதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்திரபாபு நாயுடுவுடைய முதல் ஆட்சி காலம் நினைவுக்கு வருது. அவர் அப்படி தான் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு அரசை கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு, டீச்சர்ஸு, இப்படி நிறைய பப்ளிக் சர்வெண்ட்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாரையுமே ஒரு லகானை பிடிச்சி இழுத்துட்டார். அதனால என்ன ஆச்சுன்னா அவர் தோத்துட்டார். அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே அவரை வந்து ஒரு பெர்செப்ஷன் வார், அவரை வந்து மக்களுக்கிட்ட வேற மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவர் தோத்துட்டார். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நடைமுறையை அரசு ஊழியர்கள் அதிருப்தியா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள், தொழிற்சங்க குழுக்கள், இவங்க எல்லாருமே ஒரு சிஸ்டம்க்கு பழகினவங்க. பல இடங்கள்ல அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் நடக்கும். இது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட்டு தான். ஓகே, அது வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாற்றினதில் அவருக்கு வந்து அடுத்த எலெக்ஷனுக்குள்ள அவருக்கு அதில் ஒரு பெரிய அடி வந்தது. அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது அரசியல் நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டு முடிந்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான கட்டுமான பணிகள், அதே சமயத்தில் பாலிடிக்ஸும் வேணும், டெவலப்மெண்ட்டும் வேணுங்கிற ஒரு பேலன்ஸ் வந்தார். ஆனால் விஜய்க்கு நாயுடு அவர்களுக்கு இல்லாத ஒரு ப்ளஸ் இருக்குது. அது என்னன்னா, விஜயை யாரும் வந்து
ஒரு அரசியல்வாதியாக பார்க்கல, அண்ணனாக பார்க்குறாங்க, தாய் மாமனாக பார்க்குறாங்க, தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக வந்து உச்ச நட்சத்திரமாகவே இருந்த ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்குறாங்க. இந்த கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அது அந்த ஒரு ப்ளஸ்ஸில் இவர் எது செஞ்சாலும் ரமணா படத்தில் வர்ற மாதிரி அவர் வந்து ஒரு மோசமான அதிகாரியாக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல அப்பான்னு சொல்கிற மாதிரி அப்பாவுக்கு பிறந்த அடுத்த தலைமுறை ஒரு வேளை சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை இருக்குது. லஞ்சம்ங்கிறது ஒரு பேய், அந்த பேய் பிடிச்ச வீட்டிலேருந்து அந்த பேயை ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். எனக்கே இப்போ டிரைவர் லைசன்ஸ் புதுப்பிக்க வேண்டியிருக்கு. என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த தடவை சொல்கிறேன். இது நம்பர் 1. லஞ்சம் ஊழல் ரெண்டுத்துலேயும் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது 1. இன்றைக்கே வந்து அதுக்கான குறைய சொல்கிறேன். இன்றைக்கே அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா பம்மாத்து. ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் அவங்க வந்து அவங்க ஊரில் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சொத்து, பல கோடிகள் பெருமானம் உள்ள சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சும், நாமக்கல் கவிஞர் மாளிகையில் டெண்டர் விட்ட கணக்கும், முறைகேடுகள் பழனி கோயிலில் ஒரு அமைச்சர் திரு ஆதவ் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் இன்னும் டெண்டர் ஃபினிஷ் பண்ணவே இல்லை, முதலமைச்சர் அறை மாற்றம், அது வந்து பத்திரிகை செய்தி வந்து தவறானது அப்படின்றது அவர் இன்னைக்கு மறுத்து. அதான் இல்லை, ஃபேக்ட் ஆஃப் த கேஸஸ் டெண்டர் விட்டு பணியை துவக்குவார்கள். இங்கே வந்து ஆல்ரெடி ஒர்க் ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் எந்த அடிப்படையில் ஆரம்பிச்சிருக்கு, அந்த பணிகள் இந்த டெண்டரில் இன்க்ளூடரா போன்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்து கேள்விகள் இன்னைக்கு இருக்குது. பதில் வந்து இனிமே தான் நமக்கு கிடைக்க போகுது. அந்த விடையை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அலர்ட் ஆகி இப்போ வந்த கேள்விக்கே இவங்க அலர்ட் ஆகி திருப்பி அப்படி எந்த பக்கமாவது திரும்ப நினைக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் திருப்பி நேர்வழிக்கு வந்தாங்கன்னா வெல் அண்ட் குட். நிறைய இடங்களில் நான் அந்த அங்கலாய்ப்பு, ஆதங்கம், மற்ற பாராட்டுக்கள் நிறைய நான் கேள்விப்படுறேன். பள்ளிக்கல்வித்துறையில் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். பள்ளிக்கல்வித்துறையில் எப்படி கேள்விப்பட்டேன்னா, 10 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல வெறும் 50,000 வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஜஸ்ட் போக்குவரத்து செலவு, இட்ஸ் நத்திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அந்த 50,000 கூட வாங்கினா அதுக்கு என்ன கணக்கு? பார்ட்டி ஃபண்டு அப்படின்லாம் சொல்லி நிறைய இல்லையா? பார்ட்டி ஃபண்டு இல்லை, இது வந்து ஜஸ்ட் பீஸாத்து ஃபண்ட். பட் அது என்ன அப்படிங்கிற கணக்கு இப்படி பேசிக்கிறாங்க. பேச்சு வழக்கில் கேட்குறத நான் சொல்கிறேன், பாராட்டாவும் நான் இதை சொல்கிறேன். இதில் நீங்கள் எப்படி இப்படி பேசுனீங்க, ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னால் காட்ட முடியும். பட் அப்படி சொன்னவங்களையெல்லாம் நம்ம காமிச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தானே பிரச்சனை ஆகும். இதெல்லாம் எத்தனையோ பேர் பாராட்டுறத நேரடியாக பாராட்டுறாங்க. நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு. இன்ஃபேக்ட் விருதுநகர் ஏரியாவில் ஒரு திமுககாரருக்கு லைசன்ஸ் வந்திருக்கு. அவருக்கு வந்து கடந்த ஆட்சியில் திமுக காரங்க கிட்டேயே அவருக்கு வந்து நிறைய பேரம் படியலை. ஆனால் இப்போ எதுவுமே கேட்காம கூப்பிட்ருக்காங்களா, எதுக்கு நான்லாம் வரமாட்டேங்க, நீங்கள் என்ன கூப்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு இல்லைங்க உங்களுடைய இதை ஆவணங்களை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அவரை நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. இந்த மாதிரி கதைகள், நல்ல பாசிட்டிவ் கதைகள் கேட்குது. இது ஒரு பெரிய வேறு எதுவுமே செய்யலைன்னா பரவாயில்லைங்க. மக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக தான் இருக்கிறாங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. நீங்கள் ஏதாவது ஒரு பிட்டர் பில், ஒரு கசப்பான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை கேட்குற மனப்பான்மையில மக்கள் இருக்கிறாங்கல்ல. நீங்கள் இந்த நேரத்தில் எது செஞ்சாலும் உண்மையான ரிஃபார்ம் செஞ்சீங்கன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் செய்யணும். இன்றைக்கி ஒரு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்கிறதோ, இல்லை வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, இதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது இன்னொரு பக்கம். இதெல்லாம் முறைகேடுக்குத்தான் வந்து வழிவகுக்கும். இலவசங்களை நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா, இலவசம் கொடுக்கறது வேற, நிவாரணம் கொடுக்கறது வேற. நிவாரணங்கள் கொடுக்கறது, அப்புறம் பொங்கலுக்கு ஒரு பரிசு கொடுக்கறது அப்படிங்கிறது வேற. ஆனால் நீங்கள் இலவசத்துக்கு ஒரு வரையறை வச்சு எல்லாருக்கும் இலவசம் கொடுத்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து வேலையில்லா பட்டதாரிகள் வேலை தேடுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து 4,000 ரூபாய் படி கொடுக்குறீங்க, அளக்குறீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து நல்லா இருக்கிறவங்க கூட மகள் பேரில், மனைவி பேரில், அம்மா பேரில் அந்த தொழிலை நடத்திக்கிட்டு வேலையில்லா பட்டதாரியாகவே இருப்பாங்க.
எத்தனையோ பேர் அந்த காலத்தில் ரேஷன் கார்டில் அப்படி தான் ஆகும். ஆதார் வந்த பிறகு தான் அந்த முறைகேடே போச்சு. வீட்டில் பணிப்பெண்ணுடைய பேரை சேர்த்துருவாங்க. ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா நாங்கள் ஒரு 20 பேர் இருக்கோம் அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். காரில் இன்றைக்கும் காரில் வந்து இலவச அரிசியை வாங்கிட்டு போகிற சீப் கேரக்டர்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் லீக்கேஜ், இந்த கவர்மெண்ட் வந்து லீக்கேஜை குறைக்கணும் அப்படின்னு நிறைய இடங்களில் ட்ரை பண்ணுறாங்க. அதை ஒரு ப்ளஸ்ஸாக நான் பாராட்டுறேன். அதே சமயத்தில் லீக்கேஜுக்கு நீங்களே வந்து விதவிதமாக இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணுறது நிறுத்துங்கன்ற. பெண்களுக்கு 2500 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கான சரியான லீக் ப்ரூஃப் திட்டத்தை நீங்கள் வைக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு திமுக அரசால் முடியவே இல்லை. உங்களுடைய அரசால் 2.5 டைம்ஸ் கண்டிப்பாக முடிய போகிறது இல்லை. மூணாவது, நீங்கள் ஒரு குடும்பத்துடைய பொருளாதார நிலைமையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு சேவைகளையும், சலுகைகள், நிவாரணங்கள், இலவசங்களை சொல்லலை, அரசு சேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா, அந்த இடத்துலலாம் அவங்க கொடுக்குற லஞ்ச பணத்தை நிறுத்தினா, அங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சையாக இருக்கட்டும், பள்ளி கல்வியாக இருக்கட்டும், வேலைக்கு போகக்கூடிய பஸ்ஸு போக்குவரத்து செலவாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், யாருக்குமே நீங்கள் இலவசம் கொடுக்க வேண்டிய அவசியமே வராது. நிஜமாக சொல்கிறேன். தமிழ்நாடே ஒரு பணக்கார நாடாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன், யாருக்குமே வந்த ஐயோ இந்த 2500 தம்பித்தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமை வராது. அதுக்காக உடனே நீங்கள் மேக்கப் வாங்கி போட்டுக்கோங்க, லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்கன்னு ஒரு அமைச்சர் பேசினார் இல்லை, அந்த மாதிரி அவமானங்களையும் யாரும் சந்திக்க விருப்பப்பட மாட்டாங்கங்க. அரசு வந்து எங்களுக்கு காசு கொடுக்குது, அதை நம்பித்தான் நாம் வந்து குடும்பத்தை நடத்துகிறோன்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் நிற்கிறோங்கிறத விரும்புவாங்க. விவசாயிகளுக்கு நீங்கள் பார்த்து செஞ்சுருக்கீங்க. அவங்களுடைய விவசாய கடனை நீங்கள் தள்ளுபடி செஞ்சுருக்கீங்க. அதுலேயும் நான் விமர்சனம் வச்சுருக்கிறேன். அது அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல் செய்யலை. 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சொன்னாங்க. இப்போ 75,000 தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, அதை வந்து ஆக்சுவலி நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா என்ன ஆகுது, 5 ஏக்கருங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 5 ஏக்கருங்கிறது தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில் ஒரு வேல்யூ இல்லாமல் இருக்கலாம், நிலமாக சொல்கிறேன். ஆனால் அது நீங்கள் சிட்டிக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, சென்னை பக்கத்தில் அதே 5 ஏக்கருக்கு வந்து கோடிக்கணக்கில் வேல்யூ. அது மேலே கடன் வாங்கி அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பணக்கார விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க. அதை விட சிறிய கடன்களை தள்ளுபடி பண்ணுறது ஓகேன்னு நான் சொல்கிறேன். 75,000 அவங்க போட்டிருக்கிற லிமிட்டு கேஸ் பை கேஸ் பேசிஸில் சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய விமர்சனம். பட் ஓவரால் இட் இஸ் ஓகே. குறைகள்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1ங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கங்கா சந்திரமுகி ஆனாங்கிற மாதிரி இது விஜய் மற்றும் தாவேகாவினர் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி ஏற்கனவே கூட்டணிங்கிற பேரில் அங்கே இருந்த அதே குரூப்பு தான் இங்கே வந்திருக்குது. எந்த குரூப்பு? விஜய் அவர்களுடைய அரசியல் புரிதலை மிகவும் தவறான வழியில் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கும், மூளை சலவையை செய்து அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ். எஃப்சிஆர்னா என்ன அப்படிங்கிறத வந்து காங்கிரஸுக்கு பிரச்சனை இருக்குங்க. டீலிமிட்டேஷன் என்ன அப்படின்னா அதில் காங்கிரஸுக்கு பிரச்சனை இருக்குங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது? காங்கிரஸ் தமிழ்நாடு கிடையாது. காங்கிரஸ் நீங்கள் குறைகள் வரிசையாக இப்போ எஃப்சிஆர் ஆகட்டும், அது இருக்கட்டும், வருவோம். இல்லை இருங்க, இல்லை வேணாம், நீங்கள் சொல்லாதீங்க, நான் முடிச்சிடுறேன். இல்லை நீங்கள் சொல்லாதீங்க, நான் முடிச்சிடுறேன். மேகதாத்து அணையில் காவிரி விஷயத்தில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த இரட்டை வேட நிலைப்பாடை விடவா காங்கிரஸ் உடைய பவிஷ்யமா நாம் வந்து மக்களுக்கு சொல்லணும்? ஒரு பக்கம் காங்கிரஸ், அடுத்தது விசிகா எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன செய்யலான்ற பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா வன்னியரசு வந்து அமைச்சர் ஆயிட்டார். அவர் வந்து அமைச்சருக்கான அவர் கற்பனைக்குள்ள நினைச்சே பார்க்காத பிளாஸ்டிக் சேர் ஒரு இருந்து அமைச்சரவை சேருக்கு வருவாருங்கெல்லாம் அவங்கெல்லாம் நினச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திருமாவர்களுக்கு உதறல் எடுத்திருக்கு. நேற்று பார்த்தீங்களா, ஒரு டார்ச்சு அந்த தீப்பந்தத்தை ஏற்றுறதுலேயே வந்து அங்கே உன்னப்படி என்னப்படி சண்டை. அவங்களுக்கு வந்து டிசிப்ளினே இல்லாமல் ஒரு மாநாடு, அது மாநாட்டில் கீழே இருந்து பார்த்தவங்களை விட மேடைக்கு மேலே இருந்து பார்த்தவங்கள தான் அதிகமாக நம்ம பார்த்தோம். இவர் எவ்வளவோ சொல்கிறாரு, போங்கங்கிறாரு, யாரும் அதை கேட்க விரும்பலை. நாங்கள் அத்துமீறுவோம், அடங்க மறுப்போம் அப்படின்னு திருமாவர்களுக்கே வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா சாலை மறியலில் ஈடுபட்ட விசிகாவினர் அவங்களுடைய
வயலேஷனாக வச்சிருந்த பேனரை எடுத்துட்டாங்க. நீ பேனரை எடுப்பேன்னு இவங்க மறியல்ல யாருக்கு எதிராக மறியல் போடுறாங்க? அரசுக்கு எதிரா. அவங்க பங்கு பெற்று இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரா அவங்கள மறியல் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா எங்கேனாச்சும்? இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முஸ்லீம் லீக் மதவாத சக்திகளை என்றும் நாங்கள் சேர்க்க மாட்டோம், மதவாத சக்திக்குள்ளன்னு எப்போதும் சேர மாட்டோம் அப்படின்னு விஜய் சொன்னாரு. இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு சமூக சேவை அமைப்பா இல்லை, ஒரு சிறுபான்மையை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக தான் அவங்க காட்டிக்கிறாங்க. அவங்க மதவாதத்தை பேசுகிறாங்களா? எது? இப்போ முஸ்லீம் லீக் இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவங்க மதத்தை அப்ப ஏன் நீங்க ஆர்எஸ்எஸ் மதவாத அமைப்புன்றீங்க? இல்ல, அவங்க அது ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். அரசியலே இல்ல அந்த அமைப்பு. ஆனா அத மதவாத அமைப்புன்னு நம்ம சொல்றோம் இல்ல? யாரு சொல்றோம்? இந்த குரூப் சொல்லுது இல்ல? ஏன் சொல்றாங்க? இல்ல, அத கேட்கலாம் நீங்க. நீங்க பிஜேபியை மதவாத கட்சின்னு சொல்றீங்கல்ல, அத கேட்கலாம். இந்தியன் முஸ்லிம் லீக் என்ன கட்சி? அவங்க முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி தானே தவிர அப்படின்றதுக்கான ஒரு மதவாதம்னா என்ன? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும்னு சொல்றதுதான் மதவாதமா? ஏன்னா அதை சொன்னது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி. அப்ஜெக்ஷன் பண்ணலையே திருப்பரங்குன்றது இதுல. ஆனா இந்த அரசு அதுக்கு மேல்முறையீடு போய் அந்த இடத்துல மூக்கே நுழைச்சிருக்க கூடாது. நியாயமா உயர் நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துறதை தவிர வேற எந்த வேலையும் இந்த அரசுக்கு தேவையில்லாத விஷயம். மூக்கை இவங்க அனாவசியமா நுழைச்சு இன்னைக்கு மூக்கடை போட்டு நிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல நல்லா வச்சு கேள்வி கேட்டுட்டாங்க. 2-3 தரம் இந்த அரசை சுப்ரீம் கோர்ட்ல கேள்வி கேட்டுட்டாங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நீங்க இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி கொண்டாடுனீங்கன்னு ஊர் பார்த்துச்சு. அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துகிட்டு இருக்கு. நீங்க உங்க விருப்பப்படி செய்றீங்கல்ல, உங்க விருப்பப்பட்டவர்களை வச்சு செய்றீங்கல்ல, அதை யாரும் கேட்க முடியல. ஆனா கொடி ஊர்வலம் நடத்தணும்னு நினைச்ச ஊர்வலங்களுக்கு நீங்க உரிமை மறுத்தீங்க. கோயம்புத்தூர்ல கொடி ஊர்வலம் போகணும் கொடி என்ன பாகிஸ்தானுடைய கொடியா ஊர்வலம்? அப்புறம் இது இந்தியாவா பாகிஸ்தான் கேட்டிருக்காங்க இல்ல? தீவிரவாத செயலா இது ஒரு ஊர்வலம் போறதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன் இதை மாதிரி நீங்க பண்றீங்க? அப்போ நீங்க மதவாதம்னு சொல்றதோ தீவிரவாதம் சொல்றதோ இல்ல சட்டம் ஒழுங்கு குலைந்து விடும்னு சொல்றதோ எல்லாமே அரசியல் ரீதியான பேச்சா இருக்கு. இது யார் இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு அனுபவம் இல்லை, இவங்களுக்கு புதியவர்கள். இந்த ஐடியாவெல்லாம் சொல்லி கொடுக்கறது கூட சேர்ந்திருக்கிற கெட்ட சகவாசம் தான். பல்வேறு அரசியல் கருத்துக்கள் பளிச்சுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.